இந்த விழாவிற்கு பிரதம அதிதியாக வருகை தந்திருக்கின்ற நூரெலியா மாவட்ட நீதிபதி அவர்களே, அதேபோன்று கௌரவ அதிதியாக இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற புரவர் அவர்களே, இன்றைய விழாவின் கதாநாயகராக இருக்கின்ற நூலாசிரியர் பாதில் ஃபாரூக் அவர்களே, அகதியா மத்திய சம்மேளனத்தின் செயலாளர் மௌலவி அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற ஏனைய சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எந்த வீட்டிலே நூலகங்கள் இருக்குமோ அந்த வீட்டிலே ஆன்மா இருக்கும் என்று பிளேட்டோ ஒரு முறை சொன்னார். சீரா பற்றிய விரிவான விளக்கங்களை உள்ளடக்கி உள்ளதோடு முக்கிய நபித்தோழர்கள் வரலாற்றையும் இஸ்லாமிய வரலாற்றின் முக்கிய காலப்பிரிவுகளை உள்ளடக்கிய வரலாற்றையும் இலங்கை முஸ்லிம்களின் வரலாறு பற்றிய பொதுவான விளக்கங்களை பொதிந்ததாக இந்நூல் அமைந்திருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். உண்மையிலே இந்த நூல் பற்றி மிக ரத்தின சுருக்கமான சில வரிகளைத்தான் கலாநிதி எம்.ஏ.எம். சுக்ரி அவர்கள் அதனுடைய அணிந்துரையிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதற்கு அணிந்துரை வழங்கியிருக்கின்ற சகோதரர் மௌலவி லாசிர் அவர்கள் இப்பாடநூலை வாசித்தறிந்ததில் அது அத்தீராவத் தாரிக் பாடத்திட்டத்திற்கு அமைவாக எழுதப்பட்ட மிகச் சிறந்த நூலாக அமையப்பெற்றுள்ளது என்பதை அறிந்து கொண்டேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். முன்னுரை எழுதியிருக்கின்ற நூலாசிரியர் இப்புத்தகத்தை தொகுக்கும் போது அதனை நான் பந்தி அமைப்பில் தொகுக்கவில்லை, அது மாணவர்களுக்கு சலிப்பூட்டும் என்று கருதியதன் விளைவாக அப்புத்தகத்தை ஒரு குறிப்பு அமைப்பில் தொகுத்துள்ளேன் என்று கூறுகின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நூலுடைய உள்ளடக்கம் குறித்த ஒரு பொதுவான பார்வையை இந்த அணிந்துரை குறிப்பிலிருந்தும் முன்னுரை குறிப்பிலிருந்தும் நாங்கள் புரிந்துபடுத்துகிறோம். இந்த நூலை மிக மேலோட்டமாக நீங்கள் வாசிக்கின்ற பொழுது ஒரு நீண்ட ஒரு வரலாற்று, நீண்ட ஒரு அறிவியல் பாரம்பரியத்தை, நீண்ட ஒரு நாகரிக பண்பாட்டு பாரம்பரியத்தை கொண்டிருக்கின்ற ஒரு சமூகம் என்ற உணர்வை நாங்கள் பெறுகிறோம். இது வெறுமனே அகதியா இறுதி பரீட்சைக்கு தோற்றிருக்கிற மாணவர்களுடைய பாடத்திட்டத்துக்கு அமைவாக எழுதப்பட்ட ஒரு நூலாக இருந்தாலும் கூட இந்த நூல் இஸ்லாமிய வரலாற்றை மிக குறிப்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீராவுக்கு ஒரு பொதுவான விளக்கத்தை மிக தெளிவாக முன்வைக்கின்ற ஒரு நூலாக இந்த நூலை நான் பார்க்கிறேன். அதேபோன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னர் தோன்றிய கலீஃபாக்கள், உமையாக்கள், அப்பாசியர்கள், உஸ்மானிய சாம்ராஜ்யம் இடைக்கால வரலாற்றிலே முஸ்லிம்கள் அறிவுத்துறைக்கு ஆற்றிய பங்களிப்பு என்பது கூட இந்த நூலிலே குறிப்புகளாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பின்னணி என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த நூல் அகதியா பாடத்திட்டத்தை தழுவி இருக்கின்ற அதே நேரம் பொதுவாக எல்லோரும் இஸ்லாமிய வரலாற்றை வாசித்து விளங்குவதற்கு உறுதுணை அளிக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பு என்று நாங்கள் இந்த நூலை பார்க்கின்றோம். ஐயாம் ஜாஹிலியா காலம் முதல் நுபுவத்திற்கு முந்தைய நபி அவர்களுடைய வாழ்வு, பிந்திய மக்கா கால வாழ்வு, மதீனா கால வாழ்க்கை, சஹாபாக்களின் சிறப்புகள், முன்மாதிரிகள், உமையாக்கள், அப்பாசியர்களுடைய வரலாறு, இலங்கையிலே இஸ்லாம், முஸ்லிம்களின் அறிவியல் பங்களிப்பு, துறைசார் அறிஞர்களுடைய பங்களிப்பு, இறுதியில் உசாத்துமைகள் நூல்களுடைய பட்டியல் அங்கே தரப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். பிரதானமாக 9 அத்தியாயங்களாக இந்த நூல் எழுதப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் தோன்றிய பொழுது இந்த நிலைமைகளை 1வது அத்தியாயம், அவர்களுடைய தௌலத்துடைய ஆரம்ப காலகட்டம், மக்காவுடைய காலகட்டம் 2வது அத்தியாயமாகவும், ஹிஜ்ரத்துக்கு பிந்திய காலம் 3வது அத்தியாயமாகவும் வகுக்கப்பட்டிருப்பதோடு சஹாபாக்கள், அதற்கு பிறகு வந்த சஹாபாக்களுடைய ஆட்சி, அவர்களுடைய சிறப்புகள், நாட்கள் கலீஃபாக்களுக்கு பிறகு வந்த உமையாக்களுடைய ஆட்சி, அந்த உமையாக்களுடைய ஆட்சிக்கு பிறகு வந்த அப்பாசியர்களுடைய ஆட்சி என்று 6வது அத்தியாயம், 7வது அத்தியாயம் முக்கியமான ஒரு அத்தியாயம், இலங்கை இஸ்லாம் எப்படி தோன்றியது, ஆரம்பகால முஸ்லிம் குடியேற்றங்கள் இலங்கையில் எந்த இடங்களில் இருந்தது என்பது பற்றி எல்லாம் இந்த நூலிலே மிக விரிவாக பேசப்பட்டு, அதே போன்று முஸ்லிம்கள் அறிவியல் துறைக்கு
ஆற்றிய பங்களிப்பு. இது நான் இந்த நூலை தொடங்கும் பொழுது ஆற்றிய சில கருத்துக்களுடைய தொகுப்பாக இந்த கருத்துக்களை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்று துறை சார்ந்த அறிஞர்களுடைய பங்களிப்பும் இந்த நூலிலே மிக சுருக்கமாகவும் அதேவேளை மிகவும் தெளிவாகவும் விளக்குவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்திய துணைக்கண்டத்துடைய இஸ்லாமிய பேரறிஞர் அபுல் ஹசன் அலி நபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் உரைக்கின்றார்கள், இன்று முஸ்லிம்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீரா குறித்து அல்லது சுன்னா குறித்து வீணான கட்டங்களிலும் சுதர்க்கங்களிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றை எப்படி சரியாக விளங்க வேண்டும் என்பதை முஸ்லிம்கள் என்று விளங்கவில்லை என்பதுதான் இன்றைய நெருக்கடிக்கான முதலாவது காரணம் என்று அபுல் ஹசன் அலி நபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சீராவை மிக சிறப்பாக விளங்குவதற்கான ஒரு நூலாக நாம் இவற்றை பார்க்கிறோம். இந்த எல்லா நிறைகளையும் தாண்டி ஒரு சில குறைபாடுகள் குறித்து நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். இந்த நூல் சில எழுத்துப்பிழைகள் இந்த நூலிலே இருக்கிறது. உண்மையிலே ஒரு நூலாசிரியருடைய கண் முயற்சியாக இருப்பதனால் நூல்களை தொடர்ச்சியாக வெளியிடுகின்றவர்கள் கூட எதிர்நோக்குகின்ற ஒரு பிரச்சனை தான் இந்த ப்ரூஃப் ரீடிங் என்பது ஒரு தனிப்பட்ட ஒரு கலை. தமிழிலே மிகப்பெரிய பாண்டித்தியம் பெற்றவர்கள் கூட இந்தியாவில் இருந்து வருகின்ற உயிர்மை என்ற கல்வியை நான் தொடர்ச்சியாக வாசிப்பவன், காலச்சுவட்டை வாசிப்பவன், புதிய கலாச்சாரம் வாசிப்பவன், அவர்கள் கூட நாம் தவறுகளை பார்க்கின்ற பொழுது அதிர்ந்து போய்விட்டது. காரணம், தமிழுக்குள்ளே குறைந்து தமிழுக்குள்ளே வளர்ந்து தமிழை வளர்ப்பதற்காகவே உருவாக்கப்பட்ட அந்த சஞ்சிகைகளில் கூட எழுத்துப்பிழைகள் இருக்கத்தான் போகின்றன. எனவே இதை ஒரு மிகப்பெரிய குறை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் இன்னும் நீங்கள் எதிர்காலத்தில் இந்த குறைகள் ஏற்படாதவாறு பார்த்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது முக்கியமான விஷயம், இந்த நூலிலே எல்லா அம்சங்களும் குறிப்பான பொய்ப்போமிலே இடப்பட்டிருக்கிறது. ஒரு சில விஷயங்கள் அந்த பொய்ப்போமுக்கு அப்பா விரிவாக எழுதப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. நான் நினைக்கிறேன் கட்டுப்படுத்தப்பட்ட பக்கங்களுக்குள்ளே அப்படி விரிவாக எழுதுதல் என்பது ஒரு சவாலுக்குரிய விஷயம்தான். எதிர்காலத்திலே இதில் இருக்கின்ற ஒவ்வொரு அத்தியாயத்தையும் மிக விரிவாகவும் அழகாகவும் மீண்டும் விரித்து தனித்தனி நூல்களாக அவர் எழுதுவார் என்றால் அல்லாஹ்வை பிரார்த்தனை செய்வது. மூன்றாவதாக இந்த நூலுடைய லேஅவுட், இந்த பக்க வடிவமைப்பு இன்னும் என்றால் இந்த புத்தக வெளியீடு என்பது அது ஒரு தனியான ஒரு பண்பாடு. புத்தகத்திலே ஆக ரீடபிள் ஃபண்ட், ஆல் ரீடபிள் ஃபண்ட், ஸ்ரீலிபி பேக்கேஜ் என்று தமிழகத்தில் இருக்கின்ற ஆக வாசிப்புக்கு மிகவும் பொருத்தமான எழுத்துக்களை கொண்டிருக்கின்ற பேக்கேஜ் வந்து ஸ்ரீலிபி. அந்த வகையான கல்ச்சரை கூட நாங்கள் உள்வாங்க வேண்டும் என்றால் ஒரு புத்தகத்தை எடுத்து தொடர்ச்சியாக ஒரு தேர்ச்சியான ஒரு வாசகம் எடுத்த உடனே முதலாவது திரட்டி என்ன அத்தியாயம் என்று பார்க்க மாட்டாங்க. இதை பயன்படுத்தி இருக்கின்ற பொட்டை பார்த்துவிட்டு ஒரு முடிவை அவர் எடுத்து விடுவார். அதில் கூட நமக்கு கவனம் வேண்டும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த புத்தகத்தினுடைய அட்டையிலேயே அசீராவ தாரிஸ் என்ற அரபு மொழியில் மட்டுமே அச்சிடப்பட்டிருக்கு. நான் நினைக்கிறேன் இதுவும் இன்னும் கொஞ்சம் தமிழின் சிறிய அளவிலேயும் தமிழில் இந்த பெயர் வந்திருக்குமாக இருந்தால் என்றால் இந்த சீராவ தாரிஸ் என்ற இந்த சொல் 99% முஸ்லிம்களுக்கு தெரியாது. உண்மை. அவர் தெரியாத ஒன்றை எடுத்து ஒரு பார்க்க மாட்டார். எனவே இந்த இடத்தில் சீராவத்தார் என்பதற்கு சற்று கீழே ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறு, இஸ்லாமிய வரலாறு என்று சுருக்கமாக சிறிய அளவிலே போட்டிருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய அபிப்பிராயம். இந்த சிறிய குறைபாடுகளை கடந்து நவீனியாவிலே 7வது வருடத்தில் கற்றுக்கொண்டிருக்கின்ற ஒரு மாணவனுடைய முயற்சி என்று பார்க்கின்ற பொழுது அவருடைய ஆற்றல்கள், அவருடைய இயலுமைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு பெரிய சாதனையை அவர் செய்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். எனவே அவருடைய இந்த பணியை நான் வாழ்த்தி எதிர்காலத்திலே இது போன்ற பல நூல்களை என்னுடைய சமூகத்திலே நான் இங்கு காலையில் வந்தவுடனே எனக்கு பக்கத்தில் இருக்கின்ற நண்பர் ரஷாத் அவர்களிடம் கேட்டேன், இந்த மண்டபத்திலே அல்லது இந்த மல்லாரிலே இது போன்ற வழிகள் எத்தனை நடந்திருக்கிறது என்று கேட்டு நாம் சொன்னால் மிகவும் குறைவாக நடந்திருக்கிறது. இந்த வகையான அல்லாஹ் தஆலாவும் ரசூலுல்லாஹ்வும் மலக்குமார்களும் நேசிக்கின்ற பிரார்த்தனை செய்கின்ற இஸ்லாமிய சமூகம் உயிர்ப்போடு இருக்கிறது என்பதற்கு சாட்சி பகர்கின்ற வைபவங்கள் விழாக்களாக இருப்பது உண்மையிலே ஒரு சமுதாயத்திலே இத்தகைய நூல் வெளியிட்டு விழாக்கள். எனவே இந்த வகையான விழாக்கள் மென்மேலும் தொடர வேண்டுமாக இருந்தால் பாதுல் ஃபாரூக் அவர்களுடைய எழுத்துகள் மீண்டும் கண்டிப்பாக தொடரும் என்று நான் உறுதியாக நம்புகின்றேன். காரணம், நான் 26 புத்தகங்களை எழுதியவர். கல்வியால் படிக்கின்ற பொழுது கூட நான் கூட ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறேன். ஆனால் 7ஆம் ஆண்டில் இருக்கின்ற பொழுதே இப்படியான ஒரு முயற்சியை அவர் இறங்கியிருக்கின்றார். உண்மையிலே இது ஒரு மிகப்பெரும் ஒரு சமூக பணி, இது ஒரு தாவா பணி.
அவருடைய ஆத்மீக திருப்திக்கான ஒரு பணி. எனவே இந்த பணியில் அவர் தொடர்ச்சியாக ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த விழாவிலே இவ்வளவு பெரும் கூட்டம் மக்களை கொண்ட வருவாரை இருந்து ஒரு சிறிய கூட்டம் தான் இங்கே வருகிறது இருந்தாலும் கூட, பொதுவாக சொல்வார்கள், உலகத்தில் ஏற்பட்ட மிக பெரும் போராட்டங்கள், மிக பெரும் புரட்சிகளுடைய உருவாக்குங்கள், அந்த புரட்சியை தன்னுடைய தோள்களிலே சுமக்கின்றவர்கள் என்பது இப்பொழுது உலக வரலாற்றிலே மிகவும் சொற்பமானவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். எனவே எதிர்கால இந்த ஊருடைய எழுச்சியுடைய அந்த நாகரிகத்துடைய சக்கரங்களாக சிவிலைசேஷன் இருக்கின்ற அந்த சொற்பமானவர்களாக நீங்கள் தான் இருக்கிறீர்கள் என்று பெருமைப்பட்டுக் கொள்ளுங்கள். இங்கே அதிகமான ஆசனங்கள் காலியாக இருக்கிறது என்ற கவலை எங்களுக்கு இல்லை. எத்தனை பேர் என்பது எங்களுக்கு முக்கியமல்ல, எந்த உணர்வோடும் எந்த சிந்தனையோடும் இங்கே நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம் என்று கூறி, இந்த அமர்விலே கலந்து கொண்டவர்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் தஆலா உயர்ந்த கூலியை தர வேண்டும் என்று விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.